ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்ஸ் விஷன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போதான் வந்து பாத்தீங்கன்னா நான் கோட் மூவி பார்த்துட்டு வரேன். நான் மட்டும் இல்ல, நம்ம கேமராமேன் என் கூட பார்த்துட்டு வந்திருக்கோம். எப்பா என்ன படம், என்ன படம்! ஓ மை காட்! வெங்கட் பிரபு சார் என்ன சார் பண்ணி வச்சிருக்கீங்க? ஒரு படத்துல ட்விஸ்ட் இருக்கலாம், ஆனா ட்விஸ்டே படமா இருந்தா எப்படி? படம் எண்டு வர ட்விஸ்ட் தான். படம் ஸ்டார்ட் ஆகும்போதே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கு. நாங்க வந்து ஸ்டார்டிங்ல சொல்லிடுறோம், வீடியோட ஸ்டார்டிங்ல நாங்க வந்து எந்த ஒரு ஸ்பாயிலரும் கொடுக்க போறது இல்ல. ஆமா, ஏன்னா நாங்க வந்து என்ன விரும்புறோம்னா, நீங்க இந்த படத்தை தியேட்டர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட போங்க. நிஜமா சொல்றேன், உங்க காசு பத்தா இருக்குங்க. ஆமா, தளபதி வந்து என்ன மாதிரி நடிச்சிருக்காங்க, வேற லெவல் ஆக்டிங். உண்மையை சொல்லணும்னா வெங்கட் பிரபு ஹீரோ தான். இல்ல, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, யாரும் தளபதி ஃபேன்ஸ் யாரும் நீங்க அஃபண்ட் ஆக வேண்டாம். இதுவரை நான் தளபதி மூவி பார்த்ததுல இதுல தாங்க அவர் ஆக்டிங் வந்து வேற லெவல்ல பண்ணிருக்காருங்க. தி பெஸ்ட்னு சொல்லலாம். தி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பை தளபதி. இதுல வந்து நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கு. அதை பத்தி நாங்க இப்ப எதுவும் சொல்ல மாட்டோம். நம்ம கேமராமேன் வந்து பாத்தீங்கன்னா தளபதியோட டை ஹார்ட் ஃபேன். நீ ஏதாச்சும் சொல்ல விரும்புறியா? படம் எப்படி இருந்துச்சு? படம் வேற லெவல் சித்தப்பே. ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் தான் படமே. தளபதியை பார்த்தோன்னா அப்படியே ரொம்ப கடைசி படம், செகண்ட் அண்ட் லாஸ்ட் ஃபிலிமா இருக்கு. அது நினைக்கும் போது தான் ரொம்ப டிசப்பாயிண்டா இருக்கு. பரவாயில்ல, அவர் ஒரு வேலையில இறங்கிட்டாரு. சரி, சினிமா நம்ம மக்களுக்கு வந்து நல்லது பண்ணதுக்காக தானே வந்து பண்றாரு. அதுவும் நல்லதுதான். முடிஞ்சு பார்த்து புரியுது, உங்களோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. ரொம்ப ஃபீல் பண்ணாத. அதுக்கப்புறம் இந்த படத்தோட பேசிங் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டக்கு 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 போய்கிட்டே இருக்குங்க. என்ன ஒரு ஸ்கிரீன் பிளே. செகண்ட் ஹாஃப் ஆமா, அதை பத்தி நீங்க பேசியா? ஆமா, கரெக்டா சொல்லணும்னா ஐ திங்க் 3 மணி நேரம்ல ஓவரால் நேரமே தெரியல. ஆமா, போனதே தெரியல. செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பங்கம் பண்ணிட்டாருங்க. எப்பா கடைசி ட்விஸ்ட் அதெல்லாம் சினிமால வந்து தான் பார்க்கணும். ஆமா, தியேட்டர்ல வந்து பார்க்கணும். அதுதான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேனே. And one more thing, special mention to யுவன் சங்கர் ராஜா. என்னங்க நீங்க பிஜிஎம் பத்தி பேசணும்னா லைன் இல்ல வச்சு செஞ்சுட்டாருங்க மனுஷன். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த லிரிக்கல் வீடியோல எல்லாம் பாட்டு கேட்கும்போது, வீடியோ பார்க்கும்போது யாருக்குமே வந்து அவ்வளவு பிடிக்கல. எல்லாருமே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. பட் நான் தாண்டா கிங்கு அப்படின்னு சொல்லி யுவன் சார் காட்டிட்டாரு. பிஜிஎம் செஞ்சுட்டாரு. அண்ட் வந்து சாங்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ தியேட்டர்ல பார்க்கும்போது ரூம்ல போட்டது வேற, வேற. தியேட்டர்ல வந்து படத்துல பார்க்கும்போது ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க. அண்ட் டிஏஜிங் வந்து பாத்தீங்கன்னா தளபதிக்கு உண்மையை சொல்லட்டுமா, எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல பிடிக்கல. ஐ மீன் படம் ரிலீஸ் ஆனதுக்கு முன்னாடி. பட் இந்த படம் பார்க்கும்போது உண்மையை சொல்ல எனக்கு அந்த லுக் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. வெங்கட் பிரபு சார் சொன்னாரு தெரியுமா, ஒரு இன்டர்வியூல பார்த்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலது வந்து பார்க்க உடனே பிடிக்காது, பார்க்க பிடிக்கணும். ஸோ அதை தான் பண்ணி வச்சிருக்காருங்க. உண்மையா சொல்றேன், ஒர்த் ஆஃப் அ மூவி இது. தளபதியோட தி பெஸ்ட் மூவி நான் சொல்றேன். அண்ட் வெங்கட் பிரபு சார் எல்லா படத்துலயும் அவரு பண்றதுதான். ஆனா தளபதிய வந்து ஆக்டிங் ஸ்கில்ஸ் வந்து வேற லெவல்ல கொண்டு வந்திருக்காருப்பா. வெங்கட் பிரபு சாருக்கு வந்து அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். இப்படியெல்லாம் தளபதி சார் நீங்க நடிப்பீங்கன்னு எங்களுக்கு சத்தியமா தெரியல. இப்போ பயம் காட்டிட்டீங்க படத்துல. சரி, நான் எக்ஸைட்மெண்ட்ல ரொம்ப பேசிட்டு இருக்கேன். கேமராமேன் பாவம் ரொம்ப நேரம் கேமரா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃபுல் டே வந்து பாத்தீங்கன்னா நாங்க இந்த படத்துக்காகவே டெடிகேட் பண்ணோம். காலையில நீங்க பாத்துருப்பீங்க FDFS ஓட வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க. தென் வந்து மத்தியானம் வந்து பப்ளிக் ரிவ்யூ வந்து நான் வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ நாங்க 7:55 ஷோ தான் நாங்க வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ படம் முடிஞ்சு 11 o'clock ஆகுது. இப்போ நாங்க இந்த ரிவ்யூ
உங்களுக்காக இது வந்து நான் ஒரு மூவி ரிவ்யூ எல்லாம் கிடையாது. ஆஸ் அ ஆடியன்ஸா எனக்கு என்ன தோணுச்சோ, எங்களுக்கு என்ன தோணுச்சோ நாங்க சொல்லிட்டோம்ப்பா. இதுக்கு மேல உங்க இஷ்டம். இந்த வீடியோ அப்படி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. ஆமா. அண்ட் நம்ம சேனலோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ராம் சுஜன். அதை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வெள்ளையே சாரில ஆனந்த் நான் ஒண்ணு பேச விடல. பரவாயில்ல, இன்னொரு நாள் இனி வரும்ல அதுல பாருங்க. சரி, ஓகே. ஸோ இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ see you all in the next video guys. அது வரைக்கும் love you all, tata, bye bye, take care. See you all in the next video guys. Bye bye.